நாம என்ன நினைச்சிடுறோம்னா, தொழுதுறேன், ரமதான் வந்து விட்டால் நோன்பு நோட்டு விடுகிறேன், எனக்கு சொர்க்கம் கிடைச்சிடும் அப்படி நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இலகுவாக சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நினைத்துக் கொள்கிறீர்களா? உங்களுக்கு முன் சென்றவர்கள் பட்ட கஷ்டத்தை போல உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மார்க்கத்திற்கான சிரமம் வராமல் சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைக்கிறீங்களா? நமக்கு முன் சென்றவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க சொர்க்கத்திற்கான நன்மாராயம் வந்துவிட்டது என்றால் ஈஸியா வரல, இலகுவாக வரல. அவர்கள் இந்த மார்க்கத்துக்கு செய்த தொண்டு, இந்த மார்க்கத்துக்கு செய்த பங்களிப்பு என்பது அளப்பெரியது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே எதிரிகளால் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறேன், துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறேன், எதிரிகளால் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறேன். என்ன அளவுக்கு சிரமப்பட்டது யாருமே கிடையாது. சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன அளவுக்கு யாரும் சிரமப்பட்டிருக்க முடியாது. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர், சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்திற்காக இவ்வளவு கஷ்டத்தை, இவ்வளவு துன்பத்தை, இவ்வளவு சிரமத்தை அனுபவித்திருக்கிறார்கள் என்றால் நாம் என்ன பங்களிப்பு செய்திருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம் யோசித்து பாருங்கள். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும், குறிப்பாக ஜும்மா எனும் கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு குழுமியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் அருளால் கொடிக்கால்பாளையம் பகுதியிலே புதிய பள்ளிவாசல் எழுப்பப்பட்டு அதனுடைய முதல் ஜும்மாவில் நாம் கலந்திருக்கின்றோம். ஒரு பள்ளிவாசல் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, வ அன்னல் மசாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, பள்ளிவாசல்கள் அல்லாஹுக்குரியதாக இருக்க வேண்டும், அங்கே அல்லாஹ்வை தவிர நீங்கள் வேறு யாரையும் அழைக்காதீர்கள், பிரார்த்தனை செய்யாதீர்கள் என்று குறிப்பிடுகிறான். ஒரு பள்ளிவாசலினுடைய அடிப்படை தகுதியே அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணங்கப்பட வேண்டும் என்பதுதான் பள்ளிவாசலினுடைய முதல் அடிப்படை தகுதியாக இருக்கிறது என்பதை இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே போல இன்னொரு இடத்திலே இறைவன் சொல்லுகிற பொழுது, நாம் தொழுவதற்கும் நின்று வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் தகுதியான இடம் என்பது உஸ்ஸிஸ அல தக்வா அஹக்கு அன் தக்கூம ஃபீஹி, இந்த பள்ளிவாசல் இறையச்சத்தின் அடிப்படையிலே கட்டமைக்கப்படுகிறதோ, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவதற்காக எழுப்பப்படுகிறதோ, அதுதான் நின்று வணங்குவதற்கு, நீங்கள் வழிபடுவதற்கு தகுதியான பள்ளிவாசல் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்படி இறைவனை வணங்குவதற்காக, நம்முடைய வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்காக, தொழுவதற்காக இந்த பள்ளிவாசல் எழுப்பப்பட்டு இருக்கிறது. ஒரு பள்ளிவாசல் எப்போது அழகு பெறுகிறது என்றால், அந்த பள்ளிவாசலில் ஜோடனைகளோ அதில் செய்யப்படுகின்ற அலங்கார வேலைப்பாடுகளோ பள்ளிவாசலினுடைய அழகை கொடுப்பது கிடையாது. ஒரு பள்ளிவாசலினுடைய அழகு எதில் இருக்கிறது என்றால், இன்றைக்கு இந்த முதல் ஜும்மாவிலே எப்படி மக்களால் இந்த பள்ளிவாசல் நிரம்பி காணப்படுகிறதோ, அதுபோல ஒவ்வொரு வேளை தொழுகையிலேயும் ஒவ்வொரு செயல்பாட்டிலேயுமே மக்களினுடைய பங்களிப்பும் மக்களினுடைய வருகையும் இந்த பள்ளிவாசலில் நிரம்பி காணப்படுகின்ற பொழுதுதான் அந்த பள்ளிவாசல் அழகான பள்ளிவாசலாக, அலங்காரமிக்க பள்ளிவாசலாக, மக்களுடைய கண்களை கவரக்கூடிய பள்ளிவாசலாக அப்போதுதான் அந்த பள்ளிவாசல் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த உடனே மக்காவிலிருந்து ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே செய்த காரணத்தினால், தௌஹீது கொள்கையை போதித்த காரணத்தினால், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும்,
அவனுக்கு இணை வைத்து விடக்கூடாது, அவனுக்கு எந்த விதத்திலேயும் யாரையும் இணையாக துணையாக ஆக்கிவிடக்கூடாது, அல்லாஹ் ஒருவனிடமே மட்டுமே துவா செய்ய வேண்டும் என்கின்ற கொள்கையை மக்கள் மத்தியிலே அவர்கள் பிரச்சாரம் செய்த பொழுது மக்காவிலே கடுமையான எதிர்ப்பு. ஏன்? மக்காவாசிகளுடைய கொள்கை என்னவாக இருந்தது என்றால், அவர்கள் அல்லாஹ்வை நம்பியிருந்தார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். எங்களை படைத்தது அல்லாஹ்தான் என்று சொன்னார்கள், வானத்தை படைத்தது அல்லாஹ்தான் என்று சொன்னார்கள், பூமியை படைத்தது அல்லாஹ்தான் என்று சொன்னார்கள், உணவளிப்பது அல்லாஹ்தான் என்றார்கள், மழையை தருவது அல்லாஹ்தான் என்றார்கள், குழந்தையை தருவது அல்லாஹ்தான் என்றார்கள். இப்படி எல்லா விஷயங்களையும் மனிதனுக்கு அருள் கொடையாக வழங்குவது, அருள்வது, தருவது அல்லாஹ்தான் என்று மக்காவிலே வாழ்ந்த மக்கள் நம்பியிருந்தார்கள். அபூ ஜஹல் நம்பியிருந்தான், அபூ லஹப் நம்பியிருந்தான். ஆனால் இறைவனிடம் மட்டும் செய்ய வேண்டிய பிரார்த்தனை என்ற வணக்கத்தை அல்லாஹ்விடத்தில் மட்டும் செய்யாமல் அவர்கள் நல்லடியார்கள் என்கின்ற பெயரிலே வடிவமைத்து வைத்திருந்த சிலைகளிடத்திலே, அதுவும் யாருடைய சிலை? இப்ராஹிம் நபியுடைய சிலையிடத்தில், இஸ்மாயில் நபியுடைய சிலையிடத்தில் அவர்கள் துவா செய்த காரணத்தினால் இது தவறான கொள்கை என்று மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்வதற்காக அல்லாஹ்வால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக நியமிக்கப்பட்டு மக்காவிலே தன்னுடைய பிரச்சாரத்தை செய்கிறார்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் துவா செய்ய வேண்டும், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், வழிபட வேண்டும் என்று மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறாங்க. இந்த பிரச்சாரத்தை பிடிக்காதவர்கள், இந்த பிரச்சாரத்தை அவர்கள் விரும்பாதவர்கள் ரசூலுல்லாவையும் அவர்களை நம்பிக்கை கொண்ட சஹாபாக்களையும் விரட்டுகிறார்கள், சொந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்துகிறார்கள். அல்லாஹுடைய தூதரவர்களும் சஹாபாக்களும் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வராங்க. இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே, இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலே தன்னுடைய சொத்தை, தன்னுடைய ஊரை, தன்னுடைய நாட்டை, தன்னுடைய உடைமைகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மதீனாவிற்கு வந்த இந்த முஸ்லிம்கள் முதல் வேளையாக அவர்கள் செய்த வேலை பள்ளிவாசலை எழுப்பியதுதான். ஒரு பள்ளிவாசல் ஒரு ஊரிலே எழுப்பப்படுகிறது என்றால் அது அந்த மக்களினுடைய வாழ்வில் இரண்டர கலக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். ஒரு பள்ளிவாசல் மக்களை வழிநடத்துகிற தலைமை பீடமாக இருக்க வேண்டும். ஒரு பள்ளிவாசல் மக்களுக்கான ஒரு அஸ்திவாரமாக, அடிப்படை தகுதி உள்ள இடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசலை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உருவாக்குகிறார்கள். அந்த பள்ளிவாசலின் மூலமாகத்தான் எல்லா விதமான நன்மையான காரியங்களும் நடந்தது. பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வை வணங்குவதற்கான இடம்தான், தொழுவதற்கான இடம்தான். அங்கே மக்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை நிரப்பமாக செய்ய வேண்டும். மக்களால் அந்த பள்ளிவாசல் நிரம்பி காணப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அந்த பள்ளிவாசல் அப்படித்தான் இருந்தது. ஒவ்வொரு வேளை தொழுகைக்கும் பள்ளிவாசல் நிரம்பி காணப்படும். ஆண்களும் தொழுகையிலே பங்களிப்பு செய்வார்கள், பெண்களும் தொழுகைகளில் ஐவேளை தொழுகையிலேயுமே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பெண்கள் வந்து ஆஜராகி இருக்கிறார்கள். இப்படி பள்ளிவாசலே நிரம்பி காணப்படுகின்ற வகையிலே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்து பள்ளிவாசல் இருந்தது. ஆனால் அதற்காக மட்டும் பள்ளிவாசல் இல்லை. பள்ளிவாசலால் ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவியினால் மக்கள் பணிகள் ஏராளமாக நடந்தது. மக்களை நேர்வழிப்படுத்துகின்ற அஸ்திவாரமாக பள்ளிவாசல் இருந்தது. மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லுகின்ற ஒரு மையமாக பள்ளிவாசல் இருந்தது. மக்களுக்கான சமுதாய ரீதியான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய இடமாக பள்ளிவாசல் இருந்தது. சமுதாய ரீதியாக மக்களுக்கு உதவுகின்ற ஒரு தளமாக பள்ளிவாசல் இருந்தது. அப்படியான ஒரு பள்ளிவாசலாக இந்த பள்ளிவாசல் அமைய வேண்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசலை பற்றி இறைவன் சொல்லுகிற பொழுது அது ஆரம்ப நாள் முதல் இறையச்சத்தின் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்ட பள்ளிவாசல் என்று இறைவன் சொல்லுகிறான். நம்முடைய பள்ளிவாசலும் அப்படியான ஒரு தகுதியை, அப்படியான ஒரு அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால், அந்த ஒரு தன்மைக்கு நம்முடைய பள்ளிவாசலும் இருக்க வேண்டும் என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மஸ்ஜித் நபவியிலே கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்பது, அந்தஸ்து என்பது தனி. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் என்னென்ன பணிகள் நடந்தது, எவ்வளவு பெரிய மக்களை வழிநடத்துகின்ற மையமாக செயல்பட்டது, அது போன்ற ஒரு மையமாக, அது போன்ற ஒரு தளமாக நம்முடைய பள்ளிவாசலும் அமைய வேண்டும் என்றால் நம்முடைய பள்ளிவாசல் மக்கள் செயலாற்றுகின்ற இடமாக மாற வேண்டும். எப்போது மாறும்? எல்லோருடைய ஒத்துழைப்பும் இருந்தால்தான் மாறும். ஒரு 4 பேர் பார்த்துப்பாங்க, 5 பேர் பார்த்துப்பாங்க. நாம பள்ளியிலே ஜும்மாவிற்கு நம்முடைய இந்த பள்ளிவாசலை நிரப்பி விடுவதுதான் நம்முடைய பொறுப்பு.
ஆனால் மற்ற வேலைகளை எல்லாம் 4-5 பேர் இருந்து பார்த்து கொள்வார்கள் என்று இருந்து விட்டோம் என்றால் பள்ளிவாசலின் மூலம் நடைபெறக்கூடிய பணிகள், ஒரு ஊர் மக்களை வென்றெடுக்கக்கூடிய பணிகள், ஒரு ஊர் மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய பணிகள், இளைஞர்களை உருவாக்கக்கூடிய பணிகள் என்பது நடைபெறாமல் தடைபட்டுவிடும். ஏன்னா ஒரு பள்ளிவாசல் எப்படி இருக்கணும்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் அடுத்த தலைமுறைகளை ஒவ்வொரு காலத்திலையும் உருவாக்கி கொண்டே இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசலில் எப்போதும் இளைஞர்கள் பட்டாளம் இருந்து கொண்டே இருப்பார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள், ரபியா பின் காப் ரலியல்லாஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள், இப்படியான சஹாபாக்களான இளைஞர்கள் பள்ளிவாசல்களை எப்போதும் அலங்கரித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய பங்களிப்பு இந்த பள்ளிவாசலிலே இருந்து கொண்டே இருக்கும். மார்க்கத்தை தேடுவதற்காக பள்ளிவாசலிலே அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். இறைவனை வணங்குவதற்காக பள்ளிவாசலிலே அவர்கள் தங்கியிருப்பார்கள். இப்படி அவர்களுடைய நிலையெல்லாம், அவர்களுடைய இருப்பெல்லாம் பள்ளிவாசல்களில் மையம் கொண்டதாக இருக்கும். அப்படியான இளைஞர்களை உருவாக்கக்கூடிய பொறுப்பு இன்றைக்கு இந்த ஜும்மாவிலே பங்கெடுத்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரின் மீதும் இருக்கிறது. ஏன்னா அடுத்த தலைமுறையை நாம் உருவாக்கினால்தான் இந்த பள்ளிவாசல் காலம் முழுவதும் நின்று பேசக்கூடியதாக இருக்கும். இந்த பள்ளிவாசலிலே பணிகள் ஒவ்வொரு காலத்திலேயும் இருந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு நாம் இருக்கிறோம், செய்து விடுவோம், பணிகள் செய்து விடுவோம். இந்த பள்ளிவாசலுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன நிர்வாகம் செய்து விடுவோம். அடுத்த தலைமுறைக்கு இந்த பள்ளிவாசலுடைய நன்மைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு யார் இருக்கிறார்? அந்த வேலைகளை செய்வதற்கு ஆட்களை, நபர்களை நாம் உருவாக்கி விட்டோமா? இந்த கேள்வி நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இளம் தலைமுறையை பற்றி பேசுகிறார்கள். அந்த இளம் தலைமுறை எப்படி உருவாகும் என்றால், அதாவது இஸ்லாம் என்பது ஆடையிலே, துணியிலே சாயம் மங்குவதை போல இஸ்லாம் மங்க துவங்கும். எதுருசுல் இஸ்லாமு கமா எதுருசு வஷியுசு, சட்டையிலே, டிரெஸ்ஸில் இருக்கக்கூடிய சாயம் வெளுப்பதை போல, மங்குவதை போல ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் இஸ்லாம் மங்க துவங்கும். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இஸ்லாம் மங்குறதுனா என்ன? மக்கள்லாம் இருக்க மாட்டாங்களா? முஸ்லிம்கள் இல்லாம போயிடுவாங்களா? முஸ்லிம்களே இல்லாத ஒரு நேரம், காலம் வந்து விடுமா? ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க. இல்ல, முஸ்லிம்கள் கூட்டம் கூட்டமாக இருப்பார்கள், முஸ்லிம்கள் எல்லாமே இருப்பார்கள். ஆனால் அந்த முஸ்லிம்களிடத்துல, அந்த தலைமுறை இடத்துல தொழுகை என்றால் என்னவென்று தெரியாது, நோன்பு என்றால் என்னவென்று தெரியாது, தர்மம் என்றால் என்னவென்று தெரியாது, மார்க்கத்தினுடைய வழிபாடுகள் என்றால் என்னவென்று தெரியாது. இப்படி இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையும் தெரியாத ஒரு கூட்டம் உருவாகும். அவங்க எல்லாம் முஸ்லிம்களாகத்தான் இருப்பார்கள். அவர்களுடைய பெயர் அப்துல்லாவாக இருக்கும், முஹம்மதாக இருக்கும், இப்ராஹிமாக இருக்கும். எல்லோருமே அரபு மொழியிலே பெயர்களை சூட்டிக்கொண்டு முஸ்லிம்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் ஒரு முஸ்லிமுக்கு அடிப்படையாக என்னவெல்லாம் தெரிய வேண்டுமோ அதை தெரியாத தலைமுறையினராக அவர்கள் உருவாகி இருப்பார்கள். ஏன் அப்படி உருவாகி இருப்பார்கள் தெரியுமா? அவர்களிடத்தில் கேட்டால் ஏன் இப்படி அவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அவர்கள் சொல்வார்களாம், அதரக்னா ஆபாஅனா அலா கலிமத்தி லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபனஹ்னு நகுலுஹா. எங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, இஸ்லாத்தில் என்னென்ன சட்டத்திட்டம் இருக்குது எங்களுக்கு தெரியாது. ஏதோ எங்களுடைய முன்னோர்கள், எங்களை பெற்றவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்னு கலிமா சொல்லி முஸ்லிமா இருந்தாங்க. அதனால அவர்களுக்கு பிறந்த நாங்களும் முஸ்லிமாக இருக்கிறோம். இவ்வளவுதான் அவங்களுக்கு இஸ்லாத்துக்கு உண்டான தொடர்பு இருக்குமா? எங்க அம்மா அப்பா முஸ்லிமா இருந்ததுனால நான் முஸ்லிமா இருக்கிறேன். வேற இஸ்லாத்தில் என்னென்ன சட்டத்திட்டம் இருக்கு, என்னென்ன கொள்கை இருக்குது, எப்படி இந்த இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று எனக்கு எதுவும் தெரியாது என்று அடுத்த தலைமுறை சொல்லும். அப்படியான ஒரு காலம் வரும்னு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. இன்றைய காலத்தில் அப்படியான ஒரு நிலை இளைஞர்களிடத்தில் கவனிக்க முடிகிறதா இல்லையா? பள்ளிவாசலை விட்டு மிக தூரமாக இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் பள்ளிவாசலுக்கு வருவது என்பது மிக குறைவாக இருக்கிறது. இளைஞர்கள் பள்ளிவாசலுடைய பணிகளில் இணைந்து செயலாற்றுவது என்பது குறைவாக இருக்கிறது. அப்ப பள்ளிவாசல்களிலே இளைஞர்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்றால் அந்த இளைஞர்களை இந்த பள்ளிவாசலில் எப்போது நாம் கொண்டு வந்து சேர்த்து இளைஞர்களால் இந்த பள்ளிவாசலை நிரப்புகிறோமோ அப்போது இந்த பள்ளிவாசல் அழகு பெறும். அப்போது இந்த பள்ளிவாசல் அலங்காரமாக தெரியும், மக்களை கவரக்கூடிய வகையிலே இருக்கும். அப்படியான பணிகளை அனைவரும் இணைந்து செயலாற்றி இந்த பள்ளிவாசலுக்கான ஹக்கை நிறைவேற்ற வேண்டும். பள்ளிவாசலுக்கு நம்ம வணங்குவதற்கு வருகிறோம், தொழுகைக்கு வருகிறோம், ஜும்மாவிற்கு வருகிறோம்.
அதோடு எனக்கும் இந்த பள்ளிவாசலுக்குமான தொடர்பு முடிந்து விட்டது என்று இருந்துவிடக்கூடாது. இந்த பள்ளிவாசலினுடைய பணிகள் ஒவ்வொன்றிலேயுமே நான் இணைந்து செயலாற்றுகிறேன், நான் பணிகள் செய்வேன். ஏன்? மார்க்கத்திற்கான பணிகளிலே நம்மை நாம் ஈடுபடுத்தி கொண்டால் அதுதான் நம்மை சுவனத்திற்கு நெருக்கமாக கொண்டு செல்லும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, அம் ஹசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னா வலம்மா யஅதீக்கும் மஸலுல்லதீன ஹலூ மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்டதை போல சிரமங்கள் எதையும் நீங்கள் சந்திக்காமல் சுவனத்துக்கு இலகுவாக சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். நீங்க சொர்க்கத்துக்கு லேசா போயிடலாம், ஈஸியா போயிடலாம், ஈஸியா சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்துருவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு முன் சென்றவர்கள் எவ்வளவு இந்த மார்க்கத்துக்காக சிரமம் பட்டார்கள், சிரமத்தை ஏற்றுக்கொண்டார்கள், கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இந்த மார்க்கத்துக்காக எவ்வளவு உழைத்தார்கள். அப்படியான சிரமமும் கஷ்டமும் உங்களுடைய வாழ்க்கையில வராம ஏதோ நான் முஸ்லீமாக பிறந்து விட்டேன், ஏதோ நான் தொழுது விட்டேன், ஜும்மாவிலே பங்கெடுத்து விட்டேன், அதனால் அல்லாஹ் எனக்கு சுவனத்தை கொடுத்து விடுவான் என்று இலகுவாக எளிமையாக சொர்க்கம் கிடைச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப எப்ப சொர்க்கம் இலகுவாக எளிமையாக கிடைக்கும் என்றால் இந்த மார்க்கத்திற்கான நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும், இந்த பள்ளிவாசலுக்காக நம்முடைய உழைப்பு இருக்க வேண்டும். இறைவனுடைய பணியிலே நாம் இதுவரை என்ன உழைத்து இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். தொழுகிறோம், நோன்பு நோட்கின்றோம், ஜும்மாவை நிறைவேற்றுகின்றோம், பெருநாள் வணக்க வழிபாடுகளிலே கலந்து கொள்கிறோம். இதுவெல்லாம் இறைவன் நம்மீது சுமத்திய கடமையை நிறைவேற்றுவது. இதெல்லாம் அல்லாஹ் நம்ம மேல கடமையாக்கிட்டான். ஜும்மா உரை யோசிச்சு பாருங்க, இப்படி யோசிச்சு பாருங்க. இந்த பள்ளிவாசல்ல நாளைக்கு ஒரு பயான் நிகழ்ச்சி என்று அறிவிப்பு செய்யப்படுகிறது. அந்த உரையை கேட்பதற்காக, மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக நாம் அனைவரும் வந்து விடுவோமா? அது சந்தேகம்தான். ஏன்? அது கடமை இல்லை. ஜும்மா கடமை, ஜும்மா கடமையான ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு நாம் எல்லாரும் வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. தொழுகை கடமை, ஜும்மா கடமை, நோன்பு கடமை. இந்த கடமையை அல்லாஹ் நம்மீது சுமத்தி இருப்பதினால் நாம் அதிலே ரொம்ப கவனமாக நிறைவேற்றி விடுகிறோம். ஆனா இலகுவாக சொர்க்கத்துக்கு போகணும்னா நம்ம மேல உள்ள கடமையை நிறைவேற்றினா மட்டும் பத்தாது, மார்க்கத்துக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், மார்க்கத்துக்கான பங்களிப்பு என்ன இருக்குது. நான் தொழுவுறங்கிறது மார்க்கத்துக்கு செய்யக்கூடிய பங்களிப்பு கிடையாது. நான் நோன்பு வைக்கிறேன் என்பது மார்க்கத்துக்கு நாம் செய்யக்கூடிய பங்களிப்பு கிடையாது. அது நம்மீது அல்லாஹ் சுமத்திய கடமையை நிறைவேற்றுவது. இந்த மார்க்கத்துக்கு நாம் செய்கின்ற பங்களிப்பு இந்த மார்க்கத்தை அடுத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதுதான், இந்த மார்க்கத்தை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்வதுதான், அதற்காக உழைப்பதுதான், அதற்காக நம்முடைய பங்களிப்பை அர்ப்பணிப்பை செய்வதுதான். அதில் சில சிரமங்கள் வரதான் செய்யும். நம்ம நேரத்தை ஒதுக்க வேண்டியது வரும், நாம கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது வரும். இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது சில சிரமங்கள், சின்ன ஒரு சிரமம் வரும். அந்த சிரமத்துக்கு தான் அல்லாஹ் சொர்க்கத்தை ஈஸியா தரங்கிறான், அந்த கஷ்டத்துக்கு தான் அல்லாஹ் சொர்க்கத்தை இலகுவாக தருகிறேன் என்கிறான். அப்படி நாம் இந்த பள்ளிவாசலோடு இரண்டரை கலந்து அதனுடைய பணிகளிலே பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம யாருக்குமே அல்லாஹ் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்கின்ற உத்தரவாதத்தை தரவில்லை. சொர்க்கம் நிச்சயம் என்கின்ற வாக்குறுதி அல்லாஹ் நம்ம யாருக்குமே தரல. நாம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கான பிரதிபலனை மறுமையிலே காணலாம். நமக்கு உத்தரவாதம் இல்லாத காரணத்தினால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, நமக்கு சொர்க்கம் நிச்சயம் என்கின்ற உத்தரவாதமும் வாக்குறுதியும் இல்லாத காரணத்தினால் எந்த அளவுக்கு நன்மைகளிலே நம்மால் பங்களிப்பு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் மறுமையிலே நமக்கான வெற்றி இலகுவாக அமையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த நபித்தோழர்கள், சஹாபாக்கள், அவர்களிலே பலருக்கு சுவனம் என்கின்ற நற்செய்தி இருந்தது. இவர் சொர்க்கத்திற்குரியவர் என்கின்ற வாக்குறுதியை அல்லாஹ் தந்திருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற வாக்குறுதியை அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்படியான வாக்குறுதியை அவர்கள் பெற்றிருந்தாலும் கூட இந்த மார்க்கத்துக்காக உழைத்தார்கள், இந்த மார்க்கத்துக்காக அவர்கள் சிரமப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். அது போன்ற பங்களிப்பு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சற்று சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இந்த மார்க்கத்துக்காக எந்த அளவுக்கு உழைத்தார்கள் தெரியுமா? தபூக் போர் நடக்குது. இந்த தபூக் போரின் பொழுது கடுமையான கோடை காலம். இந்த கோடை காலத்தில் சும்மாவே பாலைவனத்தில் தண்ணீர் உணவுக்கு பஞ்சம் தான்.
கோடை காலத்தில் அந்த பஞ்சம் என்பது, தண்ணீர் வறட்சி என்பது கடுமையாக இருக்கிறது. பயணம் செய்து போறாங்க, தண்ணீர் இல்லை, தண்ணீருக்கு கஷ்டம். தண்ணீர் குடிக்காம நாவு வறண்டு வறண்டு, தொண்டை வறண்டு வறண்டு காய்ந்து போய் சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒரு மரமட்டை காய்ந்து போய் எப்படி முறிந்து விழுமோ அதுபோல எங்களுடைய தொண்டை முறிந்து விழுந்து விடுமோ என்ற அச்சத்திலேயே நாங்கள் போனோம். அவ்வளவு காஞ்சி போச்சு, அவ்வளவு புண்ணாக போச்சு, எங்க தொண்டை இன்னும் கொஞ்ச நேரத்தில் முறிந்து அருந்து விழுந்து விடுமோ என்று நாங்கள் பயந்தோம். எங்கள்ல சில பேர் தண்ணீரை தேடி செல்வார், தண்ணீர் எங்கேயாவது கிடைச்சிடாதா, கொஞ்சம் தொண்டையை நினைச்சுக்க மாட்டோமா என்று தண்ணீரை தேடி செல்வார். ஆனால் தேடி போனவர் திரும்ப வரவே மாட்டார். ஏன்? தண்ணி தேடி போனவர் மவுத்து, தண்ணி கிடைக்காமே இறந்து போயிருப்பாரு, மவுத்தாயிருப்பாரு, அதனால் திரும்பியே வரமாட்டாரு. இப்படியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார். அந்த நேரத்தில் என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாங்க? தண்ணீர் கிடைக்காம உச்சபட்ச வறட்சியை சந்தித்த பொழுது ஒரு ஒட்டகத்தை அறுத்திருக்கிறார்கள். ஒட்டகத்தை அறுத்து அதனுடைய குடலை வெளியே எடுக்கிறாங்க. குடல்ல என்ன இருக்கும்? சாணம் தான் இருக்கும். அந்த சாணத்தை பிழிந்தால் அந்த சாணத்தில் இருக்கிற ஈரம் வெளியே வரும்ல, அதன் மூலம் நாங்கள் எங்கள் தொண்டையை நனைத்து கொண்டு அல்லாஹுடைய பாதையிலே நின்றோம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார். ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்குறுதி அளிக்கவில்லையா? சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு நபித்தோழர், அங்கே அபூபக்கர் இருக்கிறார், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு நபித்தோழர், அவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அப்படி இருந்தும் அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக என்னுடைய பங்களிப்பு வேண்டும் என்று இறை மார்க்க பணியிலே இவ்வளவு சிரமம், இதெல்லாம் யோசிச்சு பார்ப்போமா? நம்ம இதெல்லாம் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? சாணத்திலிருந்து வருகின்ற ஈரத்தின் மூலமாக தொண்டையை நனைத்துக் கொள்ளுகின்ற அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த மார்க்கத்துக்காக நம்முடைய சிரமம் இருந்தால்தான் சொர்க்கத்துக்கு இலகுவாக செல்ல முடியும் இருந்தாங்களே, நம்மளால கற்பனை செஞ்சு பார்க்க முடியுதா? அப்ப நாம என்ன நினைச்சிடுறோம்னா, நான் தொழுதுறேன், ரமதான் வந்து விட்டால் நோன்பு நோட்டு விடுகிறேன், எனக்கு சொர்க்கம் கிடைச்சிடும், இப்படி நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இலகுவாக சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நினைத்துக் கொள்கிறீர்களா? உங்களுக்கு முன் சென்றவர்கள் பட்ட கஷ்டத்தை போல உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மார்க்கத்துக்கான சிரமம் வராமல் சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைக்கிறீங்களா? நமக்கு முன் சென்றவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க சொர்க்கத்துக்காக. சொர்க்கத்திற்கான நன்மாராயம் வந்துவிட்டது என்றால் ஈஸியா வரல, இலகுவாக வரல. அவர்கள் இந்த மார்க்கத்துக்கு செய்த தொண்டு, இந்த மார்க்கத்துக்கு செய்த பங்களிப்பு என்பது இவ்வளவு அளப்பெரியது. இந்த தபுக் போரில் அவர்கள் பட்ட கஷ்டத்தை போல அளப்பெரியது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஊதித்து ஃபில்லா வமா யுதா அஹதுன் உஹிஃப்து ஃபில்லா வமா யுஹாஃபு அஹதுன். நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே எதிரிகளால் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறேன், துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறேன், எதிரிகளால் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறேன், என் அளவுக்கு சிரமப்பட்டது யாருமே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என் அளவுக்கு யாரும் சிரமப்பட்டிருக்க முடியாது. என் வாழ்க்கையில் ஒரு 30 நாளை சந்திச்சேன், 1 மாத காலம் 30 நாளை சந்தித்தேன். அந்த 1 மாத காலமும் எதிரிகளுடைய அச்சுறுத்தலினால் நானும் பிலாலும் வெளியில் வர முடியாமல் இருந்தோம். வெளியில தலை காட்ட முடியாது, வெளியே வர முடியாது. அவ்வளவு எதிரிகளுடைய துன்பமும், எதிரிகளுடைய அச்சுறுத்தலும், எதிரிகளுடைய சிரமங்களும் எங்களுக்கு இருந்தது. சாப்பிட சாப்பாடே கிடையாது, உணவே கிடையாது. எங்களுக்கு எந்த சாப்பாடுமே இருக்காது, உணவே இருக்காது. பிலால் என்ன செய்வார் என்றால், எதிரிகள் எல்லாம் அவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு வெளியே யாருமே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு தெரிஞ்சா எட்டி பார்ப்பாரு, யாருமே இல்லை, இப்ப நம்ம வெளியில கொஞ்சம் தலை காட்டலாம், யாரும் நம்மளை பிடிச்சிட மாட்டாங்கன்னு இருந்தால் வெளியே வந்து மறைந்து மறைந்து சென்று கொஞ்சம் உணவை எடுத்துக்கொண்டு வருவார். எப்படி எடுத்துட்டு வருவார் தெரியுமா? கொஞ்சம் உணவை தன்னுடைய அக்குள் பகுதியில் வச்சு மறைச்சு எடுத்துட்டு வருவார். ஏன்? யாரு கண்ணையும் பட்டுடக்கூடாது. நம்ம உணவை எடுத்துட்டு போறோம்னா யாருக்கு எடுத்துட்டு போறோம்னு யோசிச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு எடுத்துட்டு போறோம்னு ரசூலுல்லாஹ்வை பிடித்து கொள்ள கூடாது என்பதற்காக தன்னுடைய உணவை அக்குள் பகுதியில் வைத்து மறைத்து எடுத்து வருவார். எவ்வளவு உணவை மறைச்சிட முடியும்?
ஒரு தட்டு சாப்பாடை மறைச்சிட முடியுமா? அன்றைக்கு இருந்த ரொட்டி துண்டை மறைக்கலாம், ஒரு சில பேரித்தம்பளங்களை மறைக்கலாம், அதை தாண்டி மறைச்சிட முடியுமா? அக்குள் பகுதி என்பதே அருவருக்கத்தக்க ஒரு பகுதியாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் விட்ட சாப்பாடு கிடையாது, அப்படிதான் எடுத்துட்டு வந்து ஆகணும். எடுத்துட்டு வராங்க, கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வராரு. அதை நாங்கள் இருவரும் உண்டு விட்டு 1 மாத காலத்தை கழித்தோங்கிறாங்க ரசூலுல்லாஹ். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹுடைய தூதர், சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய அல்லாஹுடைய தூதர், இந்த மார்க்கத்திற்காக இவ்வளவு கஷ்டத்தை, இவ்வளவு துன்பத்தை, இவ்வளவு சிரமத்தை அனுபவித்திருக்கிறார்கள் என்றால் நாம் என்ன பங்களிப்பு செய்திருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம் யோசித்து பாருங்கள். அப்ப நம்முடைய வேலை என்பது ஒரு பள்ளிவாசலின் மூலமாக எத்தனை தலைமுறைக்கு மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்தோம். அடுத்த தலைமுறையை இந்த பள்ளிவாசலினுடைய வாசலில் கால் வைக்கக்கூடிய இளைஞர்களாக, இந்த சஃபையை அலங்கரிக்கக்கூடிய இளைஞர்களாக உருவாக்கி விட்டோமா? அவர்களை கொண்டு வருவதற்கு என்ன செய்ய போகிறோம்? அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்களே, அடுத்து ஒரு தலைமுறை வரும், அவர்களுக்கு இஸ்லாம் என்றாலே என்னவென்று தெரியாதுன்னு, அப்படியான தலைமுறை உருவாக்க போறோமா? அப்ப நாம் அடுத்த தலைமுறைக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் அதற்கான ஒரு தளமாக இந்த பள்ளிவாசலை பயன்படுத்தி அதிகமான மக்கள் ஒவ்வொரு நேர தொழுகையிலேயும் ஒவ்வொரு நன்மையான காரியங்களிலேயும் பங்களிப்பு செய்கின்ற வகையிலே, முக்கியமாக இளைஞர்கள் இந்த பள்ளிவாசலில் நிரம்ப காணப்படுகின்ற வகையிலே நாம் உருவாக்குகின்ற பொழுதுதான் இந்த பள்ளிவாசலினுடைய அழகும் இந்த பள்ளிவாசலினுடைய அலங்காரமும் அமையும். அதே போல ஒரு பள்ளிவாசல் என்பது நன்மைகளுடைய ஊற்றாக இருக்கிறது. அவ்வளவு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய இடமாக பள்ளிவாசல் என்பது இருக்கிறது. ஒருவர் இந்த பள்ளிவாசலுக்காக நடந்து வருகிறார் என்றால் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை அவருக்கு எழுதப்படுகிறது, ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல இந்த பள்ளிவாசலிலே தொழுகையை எதிர்பார்த்து ஒருவர் அமர்ந்திருக்கின்ற நேரமெல்லாம் அவர் தொழுகையிலேயே இருக்கிறார் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இப்படி ஏராளமான நன்மைகளை மக்களுக்கு வாரி வழங்கக்கூடிய இடமாக இருக்கிற இந்த பள்ளிவாசலுக்கு உதவுகிற பொழுது அந்த நன்மையும் உதவியவர்களுக்கு கிடைக்கும் என்று நாம பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, மன் ராஹ அவ் கதா இலல் மஸ்ஜித், யார் காலையிலேயும் மாலையிலேயும் பள்ளிவாசலுக்கு செல்லுகிறாரோ அவர் ஒவ்வொரு முறை செல்லும் பொழுதெல்லாம் அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை தயார் செய்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நம்ம பள்ளிவாசலுக்கு வருகின்ற நேரமெல்லாம் நமக்கான சொர்க்கத்து மாளிகையை அல்லாஹ் மறுமையிலே தயார் செய்வதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. அதே போல இந்த பள்ளிவாசலை யார் கட்டுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்திலே அல்லாஹ் ஒரு மாளிகையை எழுப்புகிறான் என்றும் சொல்றாங்க. இப்ப இவ்வளவு அதிகமான நன்மைகளை நமக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு தலமாக இருக்கிற இந்த பள்ளிவாசலுக்கு நாம அதிகமான பங்களிப்பை செய்ய வேண்டும். நாம் நம்முடைய நன்மைகளை அதிகப்படுத்தி கொள்வதற்கும் இந்த பள்ளிவாசலோடு கூடிய நம்முடைய தொடர்பை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நாளை மறுமையில அர்ஷினுடைய நிழலை பெறக்கூடியவர்களுடைய பட்டியலை பற்றி சொல்லுகிற பொழுது, நாளை மறுமையிலே மனிதர்கள் எல்லாம் ஒரு இடத்திலே ஒன்று குழுமப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் சூரியன் தலைக்கு அருகாமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பாவத்துக்கேற்ப வியர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பான். சில பேருக்கு கணுக்கால் வரை வியர்வை இருக்கும், சில பேருக்கு இடுப்பு வரை இருக்கும், சில பேருக்கு நெஞ்சு வரை இருக்கும். சில பேர் அந்த வியர்வையிலே மூழ்கி தத்தளித்து கொண்டிருப்பார்கள். அவ்வளவு சிரமமாக அன்றைக்கு மறுமை நாளில் மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு 7 சாராருக்கு மாத்திரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நிழலை, அர்ஷுனுடைய நிழலை தருவதாக வாக்களிக்கிறான். அதுல ஒரு சாரார் யாருன்னா, யாருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்பிலேயே இருக்கிறதோ. இப்போ பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வராரு, வந்துவிட்டு அவர் வெளியேறி விட்டாலும் கூட மீண்டும் எப்போது நாம பள்ளிவாசலுக்கு போவோம் என்று எந்நேரமும் பள்ளிவாசல் பற்றிய சிந்தனையோடு, பள்ளிவாசல் பற்றிய தொடர்போடு தன்னுடைய உள்ளத்தை யார் அமைத்துக் கொள்ளுகிறாரோ
அத்தகைய மனிதருக்கு அல்லாஹ் அந்த அர்ஷுனுடைய நிழலை வாக்களிப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இத்தகைய நன்மைகளை எல்லாம் நாம் அடைய வேண்டும் என்றால் அதற்காக நாம் இந்த பள்ளிவாசலோடு தொடர்பை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு பிரம்மாண்டமாக பள்ளிவாசல் எழுப்பப்படுகிறது என்றால் மக்களால் அது நிரம்ப வேண்டும். மக்களுடைய வருகை, மக்களுடைய பங்களிப்பு, மக்கள் அதை பயன்படுத்தி கொள்வது அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எனது உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானின் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.